அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, நம்ம தான் அதிக தொகுதியில் போட்டி போடணும், பாஜகவுக்கு குறைந்தது 78 சீட்டு வேணும், அப்போ இருந்தால் தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கார். நல்லா யோசிங்க. அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லை, வேறு எந்த முக்கியமான பதவியிலும் அவர் இல்லை. இவர் தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி பிஜேபியிலேருந்து யாராச்சும் பிரதமருக்கோ அமித்ஷாவுக்கோ கடிதம் எழுதுனா ஒத்துக்குவாரா? அப்போ இவர் மட்டும் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கும்போது கூட்டணியை அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்கெல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் போய் மோடிக்கு கடிதம் எழுதி 78 சீட்டு கேளுங்கன்னா போகாத ஊருக்கு வழி சொல்லுகிறார். கூட்டணியை உடைக்கணும், கூட்டணியை கெடுக்கணுங்கிறதுக்காக 78 சீட்டை கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், போன பார்லிமெண்ட்டில் எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க? அதிமுகவில் வாங்கினாங்க, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி என்ன வாங்கினாங்க? இந்த அரசியல்வாதிகள் கொடுக்குற கணக்கெல்லாம் நம்பாதீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கும், அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, வலைதளம் இருக்குது. அங்கே போய் வாங்கின ஓட்டு சதவீதம் என்னன்னு எல்லோரும் பாருங்கள். என்னென்னா எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா, பாஜக 11.24%, அதிமுக 20.45%, 45 20.45, பாஜக 11.24. அடுத்தது நம்ம விஜயகாந்த் கட்சி 2.5 வாங்கியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வரல, அது வந்துருது அவங்க 1% to 2%, இவ்வளோதான். ஆக பாஜக அதிமுகவும் விஜயகாந்த் கட்சியும் கூட்டணி அமைச்சு போட்டாங்க. அவங்கள நீங்கள் சேர்த்திங்கன்னா 23%. பாஜக இவங்க கூட்டணியை சேர்த்தாலே அவங்க 11% தான், அவங்களோட கூட்டணி இவங்க 2% எடுத்தாலே 13%. ஆக இவர்கள் பாஜகவுக்கு விட கிட்டத்தட்ட அவங்க அதிமுக அவங்க கூட்டணி 9% வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்காங்க. அப்போ எப்போவுமே நம்ம எலெக்ஷனில் கூட்டணியை பற்றி பேசினா கூட்டணிக்குன்னு ஒரு இது இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு இருக்கும். ஜெயலலிதா லேப்டாப் வச்சுக்குவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அந்த கணக்குப்படி என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு இத்தனை சதவீத சீட்டு கொடுங்க, அப்படி தான் பேசணும். விஷயம் தெரிஞ்சால் மண்டையில் மூளை இருக்கிற ஒரு தலைவர்கள்லாம் அப்படி தான் பேசணும். அப்போ நீங்கள் பிஜேபிக்கு பேசுனீங்கன்னா, நான் 11.24 வாங்கியிருக்கேன். அந்த 11.24 பிஜேபிக்கு தனியாக அது உள்ள ஓட்டே கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணி சேர்ந்தது தான். அதே மாதிரி அதிமுகவுக்கு இவங்க விஜயகாந்தை சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். எது எப்படி போட்டாலும் பாஜகவை விட அவங்க 7% 8% ஓட்டு கூட வாங்குகிறாங்க, அதுதான். அப்போ நீங்கள் சீட்டு போடும்போது அப்படி தான் போடணும். எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி போட்டாங்க தெரியுமா? பார்லிமெண்ட்டாக 60% காங்கிரஸுக்கு, 40% அதிமுகவுக்கு, அப்படி தான். ஏன்னா பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் அங்கே மத்தியில் ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக அப்படி. அசம்பிளியா 70% அதிமுகவுக்கு, 30% காங்கிரஸ், இப்படி தான் பிரிப்பாங்க. ஏன்னா அது அசம்பிளி மாநில கட்சிகளுக்கு முக்கியம். எப்போவுமே கூட்டணி சும்மா கண்டபடி இஷ்டத்துக்கெல்லாம் கேட்க முடியாது. வாக்கு சதவீதம் எவ்வளவு, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா எவ்வளவு, மத்திய அசம்பிளி எலெக்ஷன்னா எவ்வளவு, அப்படி தான் பிரிக்கணும், அதுதான் நெறிமுறை. ஆக இப்படி பார்க்கும்போது பிஜேபிக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா, போன பஞ்சாயத்தில் எல்லாம் தனியாக நின்னாங்க. ஒவ்வொரு கட்சியும் பிஜேபி தனியாக நின்னாங்க, அதிமுக தனியாக நின்னாங்க. அப்போ பிஜேபி வாங்கினது 7%. இந்த 7% ஓட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அதிகமானது கன்னியாகுமரி கோயம்புத்தூரில் தான் அவங்களுக்கு அதிக சதவீதம், மற்ற இடங்கள்லாம் ரொம்ப கம்மி. அந்த 7%ங்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக பரவலாக வாங்கணும் அந்த ஒரு கட்சிகள். அப்போ தான் தமிழ்நாடு பூரா செல்வாக்கு இருக்குதுன்னு அர்த்தம். வெறும் கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில் நீங்கள் அதிகம் வாங்கிட்டு மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் அது 7% வந்தால் அது சரியான இது இல்லை. 7% வாங்கினாங்க.
இப்போ இந்த மற்ற கட்சி கூட்டணிகள்லாம் சேர்ந்து 11 வாங்கியிருக்காங்க. அதிமுக 29% வாங்கினாங்க பன்னீர்செல்வம் பிரியாமல் இருக்கும்போது. பன்னீர்செல்வம் பிரிஞ்ச உடனே அது இப்போ குறைஞ்சிருக்கு. 21% பன்னீர்செல்வத்துக்கு பிரிச்சிருக்கு. இதுதான் நீங்கள் கூட்டணி பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சிங்கிறாங்க அமித்ஷா. கூட்டணி ஆட்சிக்கே அதிமுக ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. இந்த நேரத்தில் இன்னொரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க எனக்கு என் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க மேலே எனக்கு நிறையா மரியாதை உண்டு. முக்கியமான பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு கொலைக்கேஸில் திமுக மாட்டி விட்ட உடனே அவர்களிடம் நான் உதவியே கேட்கல. அவங்ககிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கவே இல்லை. அவங்களா கூப்பிட்டு ஏன் என்கிட்ட நீங்கள் உதவி கேட்டு வரலன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோடனே எனக்கு அந்த கொலை கேஸிலிருந்து எல்லாத்தையும் தூக்கி முடிக்க சொன்னாங்க. அந்த ஒரு நன்றி அவங்க மேலே உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் யாருக்குமே நான் ஆதரவாளர் இல்லை. அவர்கள் தயவும் எனக்கு தேவையில்லை. எம்ஜிஆருடைய அண்ணன் பையங்க சொத்தை அபகரிக்க நினைக்கிறாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் 2 பேரும் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. லீலாவதி அவருக்கு கிட்னி கொடுத்தவங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து நோட்டீஸ் அனுப்பின ஒரு வாரத்தில் ஹார்ட் அட்டாக்கில் செத்தாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் கடுமையாக தாக்கி நான் வீடியோவில் பேசியிருக்கேன். அதனால் யாருமே இபிஎஸ் ஆள் ஓபிஎஸ் ஆள் அது நாங்கள் யாராலும் கிடையாது. எம்ஜிஆர் அனுதாவி, எம்ஜிஆருடைய ரசிகர்னால் ஜெயலலிதா அவர்களின் அனுதாவி. அது அவங்களோட போயிடுச்சு. இப்போ நான் நடுநிலையாக எதாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அண்ணாமலை செய்யக்கூடியது 78 சீட்டை கேட்டால் 11% ஓட்டை வாங்கி உங்கள் ஒரிஜினல் ஓட்டு சதவீதம் 7. பிஜேபிக்காரெல்லாம் புரிஞ்சுக்கங்க. என்னமோ நான் தான் இந்திரன் சந்திரன்லாம் இருக்கக்கூடிய நிலைமை இது. உங்களுக்குள்ளே இப்படி தான் பிரிக்கணும். அவன் வாங்குகிறான் 20% மேலே வாங்குகிறான். அவன் கூட்டணி கட்சியை சேர்த்தா 20, உங்களை விட டபுள் மடங்கு ஓட்டு சதவீதம் இருக்குது. நீங்கள் உங்கள் தலைவர்கள் கொடுக்குற ஓட்டு சதவீதத்தை வச்சுட்டு யாரும் பேசாதீங்க. நான் சொல்கிறது இதால் இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எடுத்தோடனே 78% சீட்டு இவர் கேட்டால் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ப்பாங்கிறீங்க. அவங்க இப்போ 20-25 சீட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வைகோவோடையும் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி இருக்குது. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இருக்கார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ங்கிறீங்க, ஜான் பாண்டியன்கிறீங்க, அவர் பாரிவேந்தர் கட்சி அதையும் சேர்த்துருக்கீங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒதுக்குனா அப்போ மீதி இவங்களுக்கு அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு வரும், எவ்வளோ தொகுதி வரும்? அப்போ அண்ணாமலை இந்த கூட்டணியை எப்படியாச்சும் கெடுக்கணுங்கிறதுக்காகவே பல வகைகளில் முயற்சி செய்கிறார். அவரை தள்ளி விட்டாங்க. இப்போ அமித்ஷா அவரை பற்றி நன்றாக புரிந்து கொண்டார். இதில் எதுலேயுமே சேர்க்கலை. அவராக முடிவெடுக்கிறார். அந்த கட்சி தலைவர்கள், மாநில கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க, அவங்க இந்த கூட்டணி உடைஞ்சிடக்கூடாதுன்னு. கூட்டணி ஆட்சி தான் வரணும், ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக வரட்டும் அப்படின்னு தான் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். எதுக்குன்னா அவங்க கோச்சிக்கக்கூடாது. கூட்டணி ஆட்சினாலே அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, இப்போ 3-4 தடவை ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, அவங்களுக்கு எப்போவுமே ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஃபிக்ஸட் ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி. உங்களோட சேர்ந்தால் மைனாரிட்டி 12 to 15% ஓட்டை நிரந்தரமாக இழக்க வேண்டும். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும், திமுகவை தோற்கடிக்கிறதுனா கூட்டணியை எப்படியாச்சும் உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அண்ணாமலை எப்படியாச்சும் கூட்டணியை உடைச்சி விட்டு திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் தான் ஆளு தானே அவர். மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய இவர் கருணாநிதி ஐயா அவர்கள் அப்படி தானே பேசுகிறார். அதனால் திமுக ஆளுங்கிறது புரிஞ்சு போச்சு. இந்த கூட்டணியை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே 78 சீட்டுன்னு கொடுத்தா அதிமுக கூட்டணி வேணான்னு ஓடிடுவான். நம்ம எஜெண்டா படி டிஎம்கே ஜெயிச்சிடும்.